அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று வலம் வந்த நிலையில் அரிதாக பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அரிதாக நிகழக்கூடிய இந்த நிகழ்வால் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே மங்களகாரகன், பூமிக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் நேர்கதியில் ஒரு ராசியில் குறைந்தது ஒரு மண்டலம் வலம் வருவாருங்க. அப்படி வலம் வரக்கூடிய அவர் வக்ரம் பெறுவதற்கே சில ஆண்டுகளாகும். அப்படி வக்ரம் பெறுவது சில ஆண்டுகள் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் அரிதாக பின்னோக்கி நகர்வதும் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் எந்த ஒரு பணியை செய்ய வேண்டுமானாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக தடையில்லாமல் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கூட பாருங்க. அதிலும் நேர்கதியில் நுழைந்தாலும் சரி, வக்ர இயக்கத்தில் நுழைந்தாலும் லாபஸ்தானம் என்பது அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சில ஆண்டுகளுக்கு பிறகு வக்ர இயக்கத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதோடு கஷ்டத்தில் மூழ்கியிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அற்புதமான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரன், சனி சப்தமத்திலும் யோகஸ்தானமாகிய 6ல் ராசியின் அதிபதியான சூரியனும் வலம் வருகிறார். குரு மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற சூழல் என்றாலும் பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லை. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து வலு சேர்க்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அதிரடியான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் இந்த சூழல் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில உணர்ச்சி வசக்கத்திற்கு இடம் கொடாமல் நன்கு சிறப்பாக சிந்தித்து விரைவாகவும் துல்லியமாகவும் சிங்கத்தை போல் அதீத ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கான நல்ல அற்புதமான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தடை தாமதம் இல்லாமல் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக எளிதாக புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. லாபம் அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான யோகமும் உண்டு. தடைபட்டிருந்த பண வரவிற்கான காரியங்கள் முற்றிலுமாக விலகும். எனவே பண வரவுல இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட
சூழலில் அந்த நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. குடும்பத்திற்கென நேரத்தை ஒதுக்கி குடும்பம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான மிக சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. இரட்டிப்பான மகிழ்ச்சியும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் பல வகையில காரிய வெற்றியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் உங்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை கம்பீரமாக சிங்கத்தை போல் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்களை களைந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை உறுதியாக ஏற்படுத்துகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வழியில் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அந்த சூழ்ச்சி வேளையிலே அவர்களே மாட்டிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தையும் செவ்வாய் ஏற்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் மற்றும் பணிகளை பங்கிட்டு செய்வதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சுமூகமாக விலகுங்க. புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை சிங்கத்தை போல் கம்பீரமாக மேற்கொள்வதற்கான சிறப்பான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து விதமான திட்டங்களையும் சுமாட்டாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் சனியுடன் இணைந்து 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உங்களது கடின உழைப்பிற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லாமல் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதால் பல சிரமங்களை தவிர்த்து விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும். கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை போல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கம்பீரமாக எதிர்கொள்வதற்கான நேரமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.